நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இ-ஃபைலிங்கோடைய ஒரு அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இ-ஃபைலிங் வந்து சாதாரண ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஃபேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சாட்டிங் ஆப் யூஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட் பாரன்ஸில் வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் மூலமாக ஒரு வழக்கை பதிவு பண்ணுறக்கூடிய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இதுக்காக ரொம்பலாம் கஷ்டமெல்லாம் இருக்காது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை அவங்களுக்கு தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இ-ஃபைலிங்கோட லாகின் உள்ளே போகிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் உள்ளே போனோடனே கேட்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு. நான் வந்து என்ன இந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுக்குறேன். நான் வந்து தமிழ்நாடு, ஸோ அதனால் தமிழ்நாடு கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்டேட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நம்ம பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னால என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். கீழே பார்த்தீங்களா நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த விஷயம் கீழே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆயிடும். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணுறீங்க அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து எந்த ஸ்டேட், ஸோ நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு போட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்வன்ஸோடைய கம்பல்சரி நீங்கள் வந்து பார்வன்ஸ் இருக்குன்ட்டா போட்டாச்சு, கிளிக் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்து உங்களுடைய பார்வன்ஸோட எம்எஸ் நம்பர் நீங்கள் பதிவு பண்ணணும். இந்த நம்பர் நீங்கள் பதிவு பண்ணி வெரிஃபிகேஷன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பேர் வந்துடும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா லேடிஸாக பாய்ஸான்னு கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டா பற்றி போட்டுருவீங்க. போட்ட உடனே அடுத்தபடியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்லையா ஹைகோர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதுக்கடுத்து நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மதுரை அப்படின்னு போடுறேன். ஸோ மதுரைன்னு போட்டேன்னா அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சு. 2ஆம் சீட்டு ஓவர். 3ஆம் சீட்டு என்ன கேட்குது அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குது. ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் போட போகிறீங்க. அதுக்கடுத்து உங்களோட மெயில் ஐடி போட போகிறீங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்குது அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்ட். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, ஃபேஸ்புக்கு அல்லது ஒரு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டா நம்ம இன்ஸ்டாகிராம் வச்சுக்கலாம். இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லாகின் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் வச்சுருப்பீங்க. இந்த அச்சை தான் உள்ள டேட்டா உள்ளே போகும். அது மாதிரி இதுக்கும் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம்ல, அதுக்கான அதோட பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் இப்படிலாம் கொடுத்துக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு எந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு டைப் வந்து மாடல் ஒன்று காட்டுறேன் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் அவ்வளோதான். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஃபோன் நம்பர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறணும். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணால் அதே மாதிரி சேம் பதிவு பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி பண்ண வெரிஃபிகேட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நீங்கள் கொடுத்த ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த மெயில் ஐடியை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. இதை சப்மிட் பண்ண முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன போகணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் உங்களோட மெயிலுக்கும் என்ன பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லி அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் வரும். இவ்வளோ தான் முதல் ஸ்டெப்புங்க. இந்த ஸ்டெப்பு நீங்கள் முடிச்சிட்டிங்கனாவே உங்களோட இ-ஃபைலிங் அக்கௌண்ட்டு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறுபடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவாக நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். தேங்க்யூ.